ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூட்டபுளாக உள்ள சைட் டிஷ்ஷு குடமிளகாய் கிரேவி. ரொம்ப டேஸ்டியாக, குருமா செய்கிற டைமை விட இந்த கிரேவி செய்கிற டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். அந்த குடமிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குடமிளகாய் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு முழு குடமிளகாயை பெரிய பெரிய துண்டுகளாக போட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிட்றோம். அது கூட வெங்காயமும் அதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கோம். குடமிளகாயில் மட்டுமே செய்யலாம். இதே மாதிரியும் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் அப்படியே போட்டு வதக்குறோம். கொஞ்சம் உப்பு போய் செட் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு அந்த சப்பாத்திக்கு வெங்காயம் நம்ம எப்போவுமே ப்ளைனாக சாப்பிடுவோம். இதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பாதி குக்காயிரும். இதிலையே பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஜாரில் தேங்காய், ஸ்பைசிக்கு தகுந்த பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, பொட்டுக்கடலை ஜாஸ்தி போட்டுறக்கூடாதுங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்ப கெட்டியாயிரும். இதை அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, இலை, கிராம்பு இது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஒரு 50 கிராம் அளவு நீள நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே வதக்கி விடுறோம். சப்பாத்திக்கு இது ஒரு மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த கிரேவி. கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு பாதிக்கு மேலே குக் ஆகினா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 20 கிராம் போட்டுக்கிறோம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடியில் பிடிக்காமல் அப்படியே கிளறி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ அதில் நம்ம கலந்துக்கிறோம். அதிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாங்க. பொட்டுக்கடலை போட்டிருக்கறனால கெட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் பரவாயில்ல. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த நுரை கட்டி வரும் பாருங்கள், அது வரைக்கும் குக் ஆகணும். இந்த நுரையிடம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போது நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் அடங்கணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கிரேவி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்திக்கு நம்ம குருமா அப்படின்ற மாதிரியே பிளான் பண்ண வேண்டியதில்லை. இது ஈஸியாக இருக்கும். இப்போ வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் சேர்ந்து ஒரே டைம்லேயே குக் ஆயிரும். நமக்கு குக்கிங் டைமு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கும். அப்படியே பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா சீக்கிரம் நமக்கு குக் ஆயிரும். எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்மளுடைய குடமிளகாய் கிரேவி ரெடி. இது ஒரு லைட்டான ஃபீலில் இருக்கும். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மசாலாலாம் ஹெவியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இது ஈஸியாக நமக்கு இருக்கும். இப்போ சப்பாத்தி அதிலே 2 போட்டுக்கலாங்க. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது இந்த குடமிளகாய். இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி இருக்குது. அப்படியே பரட்டி போட்டுட்டு ரெண்டு பக்கம் திருவி போட்டுக்கிறோம். நம்மளுடைய சப்பாத்தி இந்த கிரேவி கூட சூப்பராக செட் ஆயிரும். பார்க்க ப்ரெசன்டேஷன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.